ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹாப்பியாக இருக்கீங்களா? எப்போவுமே ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், வார்த்தைகளின் சக்தி அப்படின்னா என்ன அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வார்த்தைகளுக்கு சக்தி இருக்குது. ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் இருக்குதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். வார்த்தைகளுக்கு கிரியேட்டிங் பவர் இருக்குது. ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளோட தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க பேசுகிற ஒரு வார்த்தைகளுக்காகவும் அவங்க பின்னாடி லட்சக்கணக்கானோர் அவங்கள பின்பற்றி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நார்மலாக நம்ம எந்த ஒரு வார்த்தையும் பவர்ஃபுல்லாக பேசும்போது அது அந்த இடத்துல ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ண தானே செய்யும். அது மட்டும் இல்லாமல் நம்ம நார்மலாக நம்மளோட லைஃப்லேயே யோசிச்சு பார்ப்போமே, நம்ம யார்கிட்டயாவது நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும் போது என்ன சொல்லுவோம்? ரொம்ப நல்லா இருக்கும்னு சில பேர் சொல்லுவோம். சில பேர் சொல்லுவோம், லைஃப் எப்படியோ போயிட்டுருக்குப்பா, அது பாட்டுக்கு போயிட்டுருக்கு, லைஃப் எனக்கு நல்லாவே போகலப்பா, எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாக இருக்குது. அந்த மாதிரி நமக்கு ஒரு விஷயமும் நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். இந்த மாதிரி நம்ம பேசுகிற வார்த்தைகளில் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. இதில் ரெண்டே விஷயந்தான், ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ். ஒன்று நம்ம பாசிட்டிவான வார்த்தைகள் பேசிக்கிட்டே இருப்போம், இல்லை நெகட்டிவான வார்த்தைகள் பேசிக்கிட்டே இருப்போம். இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம நினச்சி பேசுகிறதா அப்படின்னா இல்லை, நம்மளுக்கு நம்மளோட சூழ்நிலைகள் நம்மளுக்கே அறியாமல் நம்ம பேசுகிறது தான் இந்த வார்த்தைகள். நீங்கள் என்னப்பா சொல்கிறீங்க, இந்த வார்த்தைகளே நம்ம கவனித்து பேசணுமா? அப்போ நம்ம பேசுகிற ஒரு வார்த்தைகளையும் நம்ம கவனிக்கணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஏன் நான் அப்படி சொல்ல வரேன்னா, ஒரு சின்ன விஷயந்தான். நம்ம எதை பேசிக்கிட்டு இருக்கோமோ இல்லை எதை நினச்சிட்டு இருக்கோமோ அது நம்மக்கிட்ட சீக்கிரமாக வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயந்தான். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம பாசிட்டிவாக பேசும்போது நல்லா இருக்கேன், லைஃப் ஹாப்பியாக இருக்குது, இல்லை ஹாப்பியாக இருக்க ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், அந்த மாதிரிலாம் நீங்கள் பேசும்போது உங்கள் லைஃப்பில் ஹாப்பினஸ் தான் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட அந்த ஹாப்பினஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இல்லை நீங்கள் நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன், இப்போ நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், இப்போ நான் ரொம்ப சோகத்தில் இருக்கேன், அந்த மாதிரி வார்த்தைகளை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே இருக்கும் போது இந்த யூனிவர்ஸோ இல்லை கடவுளோ என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு கஷ்டம்தான் தேவை அப்படின்னு சொல்லி நினச்சி உங்களுக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இதை ஏன் நான் இப்படி சொல்ல வரேன் அப்படின்னா, நமக்கு எது நல்லது எது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு இந்த யூனிவர்ஸ்க்கோ கடவுளுக்கோ பிரித்து பார்த்து பாகுபாடு பண்ண தெரியாது. உங்களுக்கு என்ன தேவைன்னு நீங்கள் கேட்குறீங்களோ, உங்களுக்கு என்ன தேவைன்னு நீங்கள் பேசுகிறீங்களோ, உங்களுக்கு என்ன தேவைன்னு நீங்கள் உணர்றீங்களோ அதை தான் உங்ககிட்ட கொண்டு சேர்த்துக்கிட்டே இருப்பாங்க. அதனால தான் நம்ம வெளியே ஆளுங்க கிட்ட பேசுகிற வார்த்தைகளையும் கவனம் செலுத்தணும். அது மட்டும் இல்லாமல் நமக்குள்ளேயே பேசிக்கிறோம் பார்த்தீங்களா, செல்ஃப் டாக். இதில் நிறைய பேர் யோசிச்சு பாருங்க, ஒரு 1 hour உங்கள் மனசுக்குள்ளே நீங்கள் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கும் போது என்ன நினைக்கிறீங்க? இப்போ ஒரு சுச்சுவேஷன் நடக்கலாம், அப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க? நார்மலாக என்னால் இதெல்லாம் முடியாது, என்னால் இதெல்லாம் பண்ண முடியாது, எனக்கு இதெல்லாம் கிடைக்குமா, அவனுக்கோ அவளுக்கோ இதெல்லாம் இருக்குது அதனால அவங்க இதெல்லாம் பண்ணுறாங்க, எனக்கு இதெல்லாம் இல்லை அதனால என்னால் பண்ண முடியல. இந்த மாதிரி எத்தனையோ பேர் நிறைய சமயங்களில் பேசிக்கிட்டே தான் இருந்திருப்போம். இதில் ஒரு சின்ன மாற்றங்கள் மட்டும் பண்ணுங்களேன். இதை கான்ஷியஸாக பண்ணணுமா, இது எப்படி என்னால் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டெய்லி ஒரு 1 hour இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் கான்ஷியஸாக வெறும் பாசிட்டிவ் வேர்ட்ஸ் மட்டும்தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 hour கான்சென்ட்ரேட் பண்ணி பேச ஆரம்பிங்க. இது உங்கள் லைஃப்பில் என்ன ஆகும்னா, நாள் பட உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் ரெக்கார்ட் ஆகிறதுனால நீங்கள் அன்கான்ஷியஸாக பாசிட்டிவ் வேர்ட்ஸை மட்டும் பேசுகிற பர்சனாக மாறிடுவீங்க. இதை நான் மட்டும் சொல்லலை, நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிறைய ரெக்கார்ட்ஸ் இந்த பாசிட்டிவ் வேர்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணும்போது உங்களோட லைஃப் சேஞ்ச் ஆகிறதுக்கு நிறைய ரெக்கார்ட்ஸ், நிறைய புக்ஸ் இருக்குது. இதில் நம்ம நம்மளோட பாட்டி தாத்தாக்கள் சொல்லியும் நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். அவங்க சொல்லுவாங்க, நம்ம வீட்டில் உப்பு இல்லை அப்படின்னு எப்பவுமே சொல்லக்கூடாது, உப்பு வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இல்லை காசு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது, காசு ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் நம்மள நிறைய பேர் கேட்டிருப்போம், எதுக்காக இப்படி சொல்லணும், இல்லை ஏன் இது சொல்கிறதுனால என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருப்போம். அதுக்கு சில பேருக்கு பதில் கிடைச்சிருக்கும். என்ன அப்படின்னா, அவங்க சொல்லியிருப்பாங்க, இந்த வானத்தில் தேவதைகள் போயிட்டே இருப்பாங்க, அவங்க எப்பவுமே நம்ம பேசுகிற வார்த்தைகளுக்கு சதாஸ்து அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். சதாஸ்து அப்படின்னா என்னன்னா, அப்படியே ஆகட்டும்னு அர்த்தம். அப்போது நம்ம பாசிட்டிவான வேர்ட்ஸ் பேசணும் அப்படின்னு சொன்னால் அப்படியே ஆகட்டும்னு சொல்லிடுவாங்க, நெகட்டிவான வேர்ட்ஸ் பேசணும் அப்படின்னாலும் அப்படியே ஆகட்டும்னு சொல்லிடுவாங்க. அப்போ அதுதான் உங்களுக்கு திருப்பி வந்துக்கிட்டே இருக்கும். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னொரு எக்ஸசைஸும் சொல்கிறேன், இதையும் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கோட
ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் பேசின கால் கன்வர்சேஷன் இருந்தாலோ இல்லை வாட்ஸ்அப் கன்வர்சேஷன் எது இருந்தாலோ நீங்கள் வந்து ஒரு ரொம்ப நேரம் பேசின கன்வர்சேஷன் எடுத்து பாருங்கள். அதில் எவ்வளோ பாசிட்டிவான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ நெகட்டிவான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் நிறைய பாசிட்டிவான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி தான் பேசியிருக்கீங்க அந்த கன்வர்சேஷன்லாம், வெரி குட் ஜாப். நீங்கள் வந்து ரைட் ட்ராக்ல ட்ராவல் ஆகிட்டு இருக்கீங்க உங்களோட லைஃப்பில். இல்லை நெகட்டிவான வேர்ட்ஸ் தான் நான் பேசியிருக்கேன், நெகட்டிவான சைட்டில் தான் நான் வந்து நிறைய அப்டேட்ஸ் எடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் இந்த சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி தான் ஆகணும். என்ன பண்ணுங்கன்னா, இந்த சின்ன சின்ன எக்ஸசைசஸ் 1 hour a day நான் சொன்னேன் இல்லையா, அதை வந்து நீங்கள் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி உங்கள் லைஃப்பில் சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்களே சிந்திச்சு பாருங்கள்.